IPL போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் விவகாரம் குறித்து விசாரித்த இருவர் குழு தனது அறிக்கையை கிரிக்கெட் வாரியத்திடம் அளித்துள்ளது. இறுதி முடிவு ஆகஸ்ட் 2ஆம் தேதி எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் ஆகியோரை டில்லி போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாகி குருநாத் மெய்யப்பன் பெட்டிங்கில் ஈடுபட்டதாக மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் ராஜ் குந்த்ராவும் பெட்டிங்கில் ஈடுபட்டதாக டில்லி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இது குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியத்தால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் ஜெயராம் சௌதா, ஆர் பாலசுப்ரமணியம் ஆகியோரை கொண்ட இருவர் குழு விசாரணை அறிக்கையை வாரியத்திடம் ஞாயிறன்று சமர்ப்பித்தது. அதைத் தொடர்ந்து கிரிக்கெட் வாரிய அவசர செயற்குழு கொல்கத்தாவில் கூடி ஆலோசித்தது. இக்கூட்டத்தில் தற்காலிக தலைவர் ஜக்மோகன் டால்மியா, துணைத் தலைவர் அருண் ஜேட்லி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதன் பிறகு துணைத் தலைவர் நிரஞ்சன் ஷா கூறுகையில், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் அதன் உரிமையாளர் ராஜ் குந்த்ரா மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நிர்வகித்து வரும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று குழு அறிக்கை அளித்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை அணியின் முதன்மை நிர்வாகியாக செயல்பட்ட மெய்யப்பன் மீது ஸ்பாட் பிக்சிங் புகாருக்கான ஆதாரம் இல்லை என்ற போதிலும் பெட்டிங்கில் தொடர்பு கொண்டிருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விசாரணை குழு அறிக்கை குறித்து டெல்லியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூடும் IPL நிர்வாக குழு கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்கப்பட உள்ளது. மருமகன் குருநாத் மெய்யப்பன் மீதான விசாரணை முடியும் வரை கிரிக்கெட் வாரிய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்கப் போவதாக N. சீனிவாசன் அறிவித்ததை அடுத்து இடைக்கால தலைவராக ஜக்மோகன் டால்மியா பதவியேற்றார். இப்போது விசாரணை முடிந்துள்ள நிலையில் மீண்டும் வாரிய தலைவர் பதவியில் சீனிவாசன் அமருவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது.